மகிழ்ச்சியான தருணம். கடல் கடந்து வந்து என் மக்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா அது உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தமிழர்கள் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அது பெரிய திரையில் பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். அதற்கு ஒவ்வொரு ஆண்டும் நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நான் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த அளவுக்கு நல்ல படங்கள் எடுத்து கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு மேலே நான் பேச மாட்டேன். எல்லோருக்கும் வணக்கம். 2 நிமிஷம் தான் டைம். நான் 1 நிமிஷம் பேசுறது ரொம்ப ஜாஸ்தியாக ரொம்ப பேச மாட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழர்களுக்காக தமிழர்கள்லாம் சேர்ந்து ஒரு விருது கொடுக்கறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் மட்டும் இல்லை, ஒரு உணர்வுபூர்வமான விஷயம். ஃபஸ்ட்டு இனிமேல் சோதனை வரும். சோதனை தான் சாதனை பண்ண முடியும். ஏன்னா என்னுடைய முதல் படம் ஃபஸ்ட்டு கூட்டம் இல்லை, அதுக்கப்புறம் தான் கூட்டம் வந்துச்சு. இந்த மாதிரி நான் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லும்போது யாரும் நம்பலை. எல்லாம் பார்த்தாங்க, என்னடா ஜீன்ஸும் டிஷர்ட்டும் போட்டு ப்ரொடியூசர்ன்றாங்க, ஏன்னா ப்ரொடியூசர்லாம் வயசாக இருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையில் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பித்தாங்க நான் ப்ரொடியூசர்னு சொல்ல முடியும். ஸோ அப்போ சோதனையை தான் நம்ம சாதனை பண்ண முடியும். ரொம்ப நன்றி. இந்த திரைப்பட விழா எடுத்ததுக்கு வசீகரனுக்கும் அவங்க நண்பர்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்கிறேன். சார் சொன்னார், பக்கத்து வீட்டுக்காரங்களை ஊட்டி வளர்த்தா தன்னுடைய பிள்ளை தானாக வளரும்னு சொன்னார். தமிழர்கள், நானும் தமிழ் தான், அதனால் பக்கத்து வீட்டுக்காரனா இல்லை, உங்களில் ஒருவன் தான். ஏன்னா தமிழன்னு சொல்லிட்டாலே பக்கத்து வீட்டுக்காரனா இருக்க முடியாது, ஒரே வீடாக தான் இருக்க முடியும் என்று கூறி வணக்கம். Jag kan inte så bra engelska som du gör här. Men I wish Vasi very good luck with his first festival, and I'm very glad for all of you come all the way from Chennai to this cold country called Norway. So I'm very happy and looking forward for this beautiful festival, and I would like to give my flower to this gentleman because he's working very hard. Please, it's for you. Vasi, you're doing a very good job for your community, and I hope this festival continue and all we can do, I do also festival and gladly help you. Okay? Good luck. Thank you. அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடத்தின் கல்விப்பணி மேலாளர் மற்றும் கவிஞர் என்று அறியப்பட்ட, கவிஞர் என்று சொன்னால் சோதியா என்று அறியப்பட்டவரும் கூட, அவரை இங்கே சிறப்புரை வழங்க அழைக்கின்றோம். சிவதாஸ் சிவபாலசிங்கம் அவர்களை ஒரு புதிய முயற்சியோடு, புதிதாகவும் புரட்சியான முயற்சியாகவும் வசீகரன் மீண்டும் எங்களை சந்திக்கின்றார். எப்பொழுதெல்லாம் நான் வசீகரனது முயற்சிகளை பார்க்கின்றேனோ, அந்த முயற்சிகள் எந்த முயற்சியாக இருந்தாலும் அதில் நான் என்னை மறந்து லயித்து விடுவதுண்டு. அந்த முயற்சியை நான் ஒரு பிரமிப்போடு பார்ப்பதும் உண்டு. ஏனென்று சொன்னால் எத்தனையோ பெரிய அனுபவசாலிகளால், வயதிலே முதிர்ந்தவர்களால் மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில் மிகுந்த பய உணர்வோடு எடுக்கப்படுகின்ற பல முயற்சிகளை மிகவும் இலகுவாக, துணிவோடு, தன்னம்பிக்கையோடு என்னால் முடியும் என்று ஒரு அந்த உறுதியோடு வசீகரன் எடுக்கின்ற அந்த பாங்கு அவரிடம் என்னை போல பலருக்கும் பிடித்த ஒரு அவரது தன்மையாக இருக்கும் என்றுதான். அவ்வாறான அரிய அபூர்வமான முயற்சிகளுக்கு தாராளமாக
தாராளமாக உதவுவதற்கு முன்வருவது குறை எடுக்கின்றான் என்று சொன்னால் அந்த பலருக்கு அவர் ஒரு தூண்டுதலாக, பலருக்கு அவர் ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கின்றார். இந்த தமிழ் திரைப்படத்துறை என்பது அண்மை காலங்களில் அல்லது எமது தாய் தமிழகத்தை பொறுத்தவரையில் அது ஒரு பாரிய வளர்ச்சி பெற்ற, எல்லோராலும் ஒரு பிரமிப்போடு பார்க்கப்படுகின்ற ஒரு பாரிய துறை. அந்த வகையிலே வசீகரன் நடத்திருக்கின்ற இந்த முயற்சியை நான் மனமாற பாராட்டுகின்றேன். இங்கே ஏற்கனவே சசிகுமார் குறிப்பிட்டது போல இந்த ஆரம்பத்திலே உள்ள இந்த மக்கள் தொகையை கண்டோ அல்லது இதற்கான ஆதரவு நிலை குறைந்து விட்டது என்பதை கண்டோ நாங்கள் துவண்டு வரையில் வசீகரன் அப்படி துவண்டு விடக்கூடிய ஒருவரும் அல்ல என்ற நான் அவர் பல முயற்சிகளை பார்த்திருக்கின்றேன். பல இருவட்டுகளை வெளியிட்டிருக்கின்றார். அந்த ஆரம்ப முதல் இருவட்டிலேயே எனக்கு தெரியும் இந்த இவ்வாறான முயற்சிகள் எவ்வளவு பொருளாதார ரீதியாக நம்மை தூக்கி நிறுத்தும் என்பதில்லை, அவருக்கு நன்றாக தெரியும். இதில் பல பணமுடைகளை அல்லது பல நட்டங்களை பல இடங்களில் அவர் சந்தித்திருப்பார். ஆனாலும் அவர் இதயத்திலே இருக்கின்ற அந்த இலட்சிய தாகம், தான் ஏதாவது செய்ய வேண்டும், புதுமையாக செய்ய வேண்டும், புரட்சியாக செய்ய வேண்டும் என்ற அந்த துடிப்பு அவரை அடுத்த படியை நோக்கி நகர்த்துகின்றது. இந்த எந்த ஒரு வெற்றியும் சுலபமாக கிடைத்து விடுவதில்லை. அவராக கிடைப்பது நிரந்தரமான வெற்றியாகவும் இருக்க முடியாது. அது வசீகரனுக்கு நன்றாக தெரியும், நன்றாக புரிந்திருக்கு. எனவே வசீகரன் நான் எப்பொழுது கண்டாலும் பல முயற்சிகளை எடுத்திருக்கின்றார். ஆனாலும் அந்த அந்த முயற்சிகளில் தனக்கு சாதகமாக அல்லது வெற்றி கிடைக்கும் என்று பிரதிபலிப்பை எதிர்பார்த்து அவர் தன்னுடைய இலட்சிய வேட்கையில், தன்னுடைய குறிக்கோளில், தான் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியில் தன்னால் இந்த சமூகத்துக்கு என்னத்தை செய்ய முடியுமோ, என்னத்தை நான் செய்கின்றேன் என்பதில் மிகவும் ஆணித்தரமாக அந்த கொள்கையில் உறுதியாக தன்னை முன்னிலைப்படுத்துவார். அவரான இந்த இளைஞனின் முயற்சி தொடர்ந்தும் வெற்றி பெற வேண்டும். இதற்கான ஆதரவு கரங்களை அனைவரும் வழங்க வேண்டும். தொடர்ந்தும் அவர் இந்த துறையிலே, இந்த துறை மட்டுமில்லை, பல பல துறைகளிலே அவர் வளர்ச்சி பெற வேண்டும். இவ்வாறாக அவரது இந்த பல புதுமையான முயற்சிகளுக்கு நாம் எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இங்கு இருக்கின்றவர்களும் சரி, வெளியில இருக்கின்றவர்களுக்கும் அவர்களுக்கு இந்த இளைஞனுக்கான அந்த வலுவான கருத்தை கொடுத்து நாங்கள் அவரை உயர்த்தி விட வேண்டும் என்ற இந்த தருணத்திலே அவர் இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று தொடர்ந்து வாழ்த்தி கொண்டு, உங்களில் ஒருவனாக நின்று ஒரு அண்ணனாக நின்று வாழ்த்தி கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. நடனத்தை வழங்க இங்கே திவானந்தி மற்றும் ஜனிஷா ஆகியோர் வருகை வந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த வேளையில் மேடைக்கு அழைக்கின்றோம். நம்ம மன்னவர் வாரத பாருங்கடி. கொஞ்சம் கஞ்சி காரணம் பிச்சு வச்சு